ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் போக்கோ கிட்ட இருந்து போக்கோ X4 Pro 5G அஃபிஷியலாக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெட்மி கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். பட் என்னன்னா அதில் இருந்து ஒரு சில விஷயங்களை லைட்டாக சேஞ்ச் பண்ணி அதை விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது அதை வாங்கலாமா இல்லை போக்கோவுடைய இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ X4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டிசைன் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. லுக் வைஸ் மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியுமே இங்கே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓஜி டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக பேக் சைட் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்டிக் பாடியில் கொடுக்கும்போது இங்கே கிளாஸ் பாடியோட வருது. இது ஒரு நல்ல விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் லுக் வைஸுமே எனக்கு டிசைன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கலர் ஆப்ஷன் பார்த்தோம்னா 3 கலர் ஆப்ஷன், பிளாக், ப்ளூ, yellow அவங்களுடைய ஃபேவரட் yellow கலருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான 3 கலர் ஆப்ஷன், கிளாஸ் பாடி அண்ட் weight and thickness 205 கிராம்ஸ்க்கான weight 8.12 mm கான thickness-ஓட இந்த போக்கோ X4 Pro 5G இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் பக்கம் வந்தோம்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போக்கோ X3 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனே நமக்கு தெரியும். ஸ்பெக் ஷீட் வைஸ் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை விட இங்கே பெட்டரான ஸ்பெக் ஷீட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அதில் மிஸ் பண்ண சில விஷயங்களை இங்கே நமக்கு பெட்டராகவும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த போக்கோ X3 Pro-டே நம்ம AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அங்கே கொடுக்கல, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதை இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED டிஸ்பிளேவோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இல்லைனா LCD பேனல் கொடுத்துட்டு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பண்ணுவாங்க. இதுதான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது ரெண்டுத்தையுமே நமக்கு கம்பைண்டாக கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயம் தான். அது கூட 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்து மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தோம்னா, இங்கே ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 5G சிப்செட் தான் இங்கே நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 இப்போ மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சிப்செட்டை ஸ்னாப்ட்ராகனுடைய பழைய சிப்செட்டில் எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 750G அது கூட கம்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஆல்மோஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஜிபி தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. CPU ஆர்கிடெக்சர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிப்செட்டுடைய சைஸ் இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 கொஞ்சம் சின்ன சைஸில் 6 nm கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இன்னும் பெட்டரான பவர் எஃபிஷியன்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் ஸ்னாப்ட்ராகன் 750க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் 750G ஆல்ரெடி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சிப்செட்டும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்க்கு இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பக்காவான சிப்செட் தான். மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் நமக்கு கார்டெக்ஸ் 78 கோரோட 2.2 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் மேக்ஸிமம் 3,90,000 வரைக்கும் Antutu ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த சிப்செட் 5G சிப்செட் அப்படின்றதுனால 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி ஃபீச்சர் பக்கம் வந்தோம்னா, இங்கே நமக்கு 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஒரு சோனிக் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேர் மட்டும்தான் வேறு, இது யூஷுவல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் என்னன்னா MMT டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த ஒரு சார்ஜரை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதனால் உங்கள் மொபைலில் ஓவர் ஹீட்டிங் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் 100% 41 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து இந்த ஒரு சார்ஜரில் நமக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க.
அதுவே அடுத்து கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான ரெட்மி போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூஷுவலான கேமரா f2.45 அப்பேச்சர் வேல்யூட தான் கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்றத ஆஸ் யூஷுவல் அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ என்ன சென்சார் அப்படின்றது கிளியராக தெரியல. பட் 16 மெகா பிக்சலுக்கான யூஷுவலான ஒரு கேமரா f2.45 அப்பேச்சர் வேல்யூட தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் கேமரான்னு வரும்போது இங்கே பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் உடைய ஐசோசெல் GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட வருது. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 அப்பேச்சர் வேல்யூடும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஷுவலான ஒரு மோட் தான். புதுசாக எதுவும் கொடுக்கல. டியூவல் மோட், லாங் எக்ஸ்போஷர், டைம் லேப்ஸ் இந்த மாதிரியான அந்த யூஷுவலான மோட்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. புதுசாக எதுவும் மோட்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணல. அண்ட் இந்த ரெண்டு கேமரா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துலயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரியர் கேமரால 4K கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த Snapdragon 695 அப்படின்ற இந்த சிப்செட் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணல. 1080 பிக்சல் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்கா இருக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருக்குது. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் ரியர் கேமராவில் மட்டும் அது நமக்கு கொடுத்துருக்கணும். பட் இல்ல, அது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங் தான். மற்றபடி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் போக்கோடைய ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் போன் அப்படின்னும் போது கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசா நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜா ஒரு டீசென்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கு மேல பெருசாலாம் கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் லோ லைட்டிங் கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால கேமரா சென்ட்ரிக்கா ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் கரெக்டா இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா கேமிங் சென்ட்ரிக்கா அது கூட ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த கேமரா கரெக்டா இருக்கும். மற்றபடி மொபைலில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் அஃப்கோர்ஸ் போக்கோடைய ஸ்மார்ட் ஃபோனில் எப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்கன்னு தெரியல. இதுலேயும் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட தான் வருது. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் IR பிளாஸ்டர் இருக்கு. LPDDR4 ரெக்ஸ்க்கான RAM டைப்போட UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் Android 12 OS கொடுக்கல. Android 11 மேலே MIUI 13 அப்டேட்டட் யூஐயோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட Z-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனில் மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 6+64GB வேரியன்ட் 19,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6+128GB வேரியன்ட் 20,000க்கும், 8+128GB வேரியன்ட் 22,000 அப்படின்ற பிரைசிங்கும் இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பவும் போல புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுக்கு HDFC கார்டுக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் HDFC கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்லாம் ஓகேவா? அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் Redmi Note 11 Pro Plus 5G அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போனுடைய ரீபிராண்ட் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா இல்லை இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Redmi Note 11 Pro Plus 5G அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தான் ஒரே ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அங்கே Redmi Note 11 Pro Plus 5Gல 108 மெகா பிக்சலுக்கான கேமரா சாம்சங் உடைய ஐசோசெல் HM2 அப்படின்ற அந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே அதை 64 மெகா பிக்சல் கேமராவை மாற்றிட்டு சாம்சங் உடைய ஐசோசெல் GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் வித்தியாசம். அந்த வகையில் இந்த Poco X4 Pro 5G விட Redmi Note 11 Pro Plus 5Gல கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது வியூவிங்காக உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது. பட் என்னன்னா நாய்ஸ் லெவல் கொஞ்சம் அதில் பெட்டராக இருக்கும். இன்னும் பெட்டரா நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் அந்த Redmi ஸ்மார்ட் போனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். பட் இதுல அந்த அளவுக்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது மட்டும் தான் கேமரா சென்ட்ரிக்கா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கும். பட் இந்த கேமரா சென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸுக்கு பிரைசிங்லயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா Redmi Note 11 Pro Plus 5G அந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த வேரியன்ட்டையும் இப்போ மார்க்கெட்ல 21,000 அப்படின்ற மாதிரி ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல அதே 6+128GB வேரியன்ட் அதை
அதை விட ஒரு 1000 rupees கம்மியாக 20,000க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா 6+64GB அப்படின்ற இந்த ஒரு வேரியண்ட்டையும் இங்கே நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 6+64GBக்கான வேரியண்ட்டே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு Redmi Note 11 Pro Plus 5Gல அந்த வேரியண்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் அந்த வேரியண்ட்டை இந்த Poco X4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது பெரிய லெவலில் ஒன்றும் அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஸோ ஒரு சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு அப்படின்னு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை கொஞ்சம் ஹையராக வாங்கிக்கிறதே பெட்டர். 6+64GB மோஸ்ட்லி யாரும் கன்சிடர் பண்ண வேணாம். 6+128 வாங்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் அங்கேயுமே Redmi Note 11 Pro Plus 5G விட ஒரு 1000 rupees கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 20,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் எல்லாமே ஓகே, ஒரு நல்ல ஸ்பெக் ஷீட் தான். பட் கேமரா சென்ட்ரிக்காக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ரெட்மிக்கு போங்க. இல்லை அப்படின்னா இந்த Poco X4 Pro 5Gயும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். மற்றபடி இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Poco X4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு எனக்கு தோணுன எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் நீங்கள் Redmi Note 11 Pro Plus 5G அதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை இந்த Poco X4 Pro 5G இதை வாங்குவீங்களா, எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.